எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான மிளகா கிள்ளி சாம்பார் ஆர் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு லேசியான டேல ஈஸியா ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா, இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது இட்லி, கல் தோசை, ஒயிட் ரைஸ் 3த்துக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பு நான் 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அத இது கூட சேர்த்துட்டு, இதில 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, இதெல்லாம் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ எண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரமா வந்து வெந்துரும். நான் வந்து இதில வந்து உதயம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்து வெந்து வந்துடும். உதயம் பருப்புன்றதால ரொம்ப பேச்சுலர் கூட அதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூப்பராக சாம்பார் வரும். இதை நல்லா இந்த மாதிரி வந்து மத்து வச்சு இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்குங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாவை இது மாதிரி பிச்சு சேர்த்துக்குங்க. ஒரு குச்சி கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா இதெல்லாம் பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு, இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 2மே சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த தாளிப்பை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பு, தக்காளி அதெல்லாம் வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இந்த சாம்பாரை வந்து கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சதும் பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போதே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.